பப்பர விட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும். பப்பர விட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும். மைப்புரு கண்ணிய மானிடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாள. மைப்புரு கண்ணிய மானிடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாள. செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே. செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே. இப்பிறப்பறுத்து எமை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்பிறப்பறுத்தமை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சியின் 6வது பாடல் பப்பு அற வீட்டிருந்து உணரும் நின் அடியார். பப்பு என்று சொன்னால் பதபதைப்பு என்பது பொருள். பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் என்பார் குருஞான சம்பந்தர். பதறாத காரியம் சிதறாது என்பது நம்முடைய முதுமொழி. எனவே ஒரு செயலை நாம் செய்யும் பொழுது பரபரப்புடன் பதபதைப்புடன் செய்யக்கூடாது. பப்பு அற வீட்டிருந்து. எனவே ஞானிகள் யோகிகள் துறவிகள் எல்லாம் பரபரப்பில்லாமல் நிதானமாக, அதனால்தான் அவர்களுக்கு சாதுக்கள் என்று பெயர். அப்படிப்பட்ட சாத்வீகமான குணமுடையவர்களைத்தான் அடியார்கள் என்று குறிப்பிடுகிறார் நம்முடைய மணிவாசகர். இப்படிப்பட்ட சாத்வீகமான குணம் எப்பொழுது வரும்? இறைவனை நினைத்தால் நமக்கு அந்த குணம் வரும். சிவபுராணத்திலே மாணிக்க வாசகர் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க என்கிறார். அந்த வேகத்தை குறைத்து விவேகத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதே அந்த அடிகளின் கருத்து. இங்கே பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார், இறைவனை உள்ளத்திற்குள் உணரக்கூடிய அடியவர்கள். பந்தனை வந்து அறுத்தார். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்து வினைகளையெல்லாம் கழித்து முக்தி நிலையில் இருக்கக்கூடிய ஜீவன் முக்தர்களும் ஞானிகளும் கூட திருப்பெருந்துறையில் மனிதர்களைப் போல வந்து வணங்குகின்றனராம். அதாவது முக்தி நிலையில் இருப்பவர்களுக்கு சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாம் தேவைப்படாது. அந்த படிநிலை வளர்ச்சிகளை எல்லாம் கடந்தவர்கள் அவர்கள் கூட மானிடர்களைப் போல வந்து வணங்குகின்றனராம் திருப்பெருந்துறையில். அதைத்தான் இந்த பாடலில் பப்பு அற வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும். மைப்புரு கண்ணியர் மானிடத்து இயல்பின், மானிடர்களைப் போல வந்து வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. அணங்கு என்பது பொதுவாக பெண்ணை குறிக்கும் சொல். இங்கே உமாதேவியை தன்னுடைய இடப்பாகத்தில் கொண்ட சிவபெருமானை அணங்கின் மணவாளா என்று அழைக்கிறார். அடுத்த வரிகள் திருப்பெருந்துறையின் வளத்தை சுட்டுவதாக அமைகிறது. செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ். செப்பு என்று சொன்னால் இந்த இடத்தில் சிவப்பு என்பது பொருள். தாமரை பூக்கள் சிவந்த நிறத்தில் வயல்களிலும் அருகே இருக்கக்கூடிய பொய்கைகளிலும் மலர்ந்து அற்புதமாக காட்சியளிக்கக்கூடிய சூழலில் திருப்பெருந்துறை விளங்குகின்றதாம். செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும். இந்த பிறவியை நீக்கி முக்தி கொடுக்க வேண்டும். எனவே எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே என்று வேண்டுகிறார்.